அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்தார். அரக்கோணம் ராஜாளி விமானப்படை தளத்திற்கு தனி விமானம் மூலம் வந்த பவன் கல்யாண் அங்கிருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் பவன் கல்யாணுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக பவன் கல்யாண் வருகையை ஒட்டி பொது தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் 1 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்தனர். நெல்லையப்பர் கோவில் முன்பு நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் சிறிது பதற்றத்தை ஏற்படுத்தியது. கோவில் அருகே உள்ள கண்ணன் என்பவரின் பூக்கடையின் முன்பு இருசக்கர வாகனம் தீப்பற்றியது. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் வாகனம் முழுமையாக தீக்கிரையானது. டேங்கிலிருந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு உராய்வின் மூலம் தீப்பற்றி இருக்கலாம் என்று தகவல்கள் கூறப்படுகிறது. சென்னை அடுத்த தாம்பரம் காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் திரு செல்லும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த பல்லவராஜ் என்பவர் தாம்பரத்தில் உள்ள செல்போன் கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது கடையின் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் மூலம் குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிதம்பரம் அடுத்த ஜெயங்கொண்டப்பட்டினத்தில் வாகனத்தை நிறுத்துவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்த நிலையில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மகேந்திரன் என்பவர் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்த வழிவிடுமாறு கேட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சிலர் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மகேந்திரனின் நண்பர் விக்னேஷ் ஜேசிபி இயந்திரத்தை காரின் மீது ஏற்றி அப்பளம் போல் நொறுக்கினார். இரு தரப்பினரும் மாறி மாறி அளித்த புகாரில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சமவெளி பகுதியின் தண்ணீர் தொட்டி என அறியப்படும் நீலகிரியின் வனப்பகுதியை பாதுகாப்பது குறித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசின் காலநிலைத்துறை மூலம் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. வைக்காரா படகு இல்லம், முதுமலை புலிகள் காப்பகம் என சுற்றி பார்த்த மாணவர்கள் மான், யானை உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவளித்தும் வன பாதுகாப்பு அவசியம் குறித்தும் கற்றறிந்தனர். காதலர் தினத்தில் தனது முன்னாள் காதலனை பழிவாங்க பெண் ஒருவர் அவருக்கு 100 பீட்சாக்களை கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் செய்த சம்பவம் ஹரியானாவில் அரங்கேறியிருக்கிறது. காதலர்கள் காதலர் தினத்தில் தங்களுக்குள் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது வழக்கம். ஆனால் குருகிராமைச் சேர்ந்த ஆயுஷி ராவத் என்ற இளம்பெண் தனது முன்னாள் காதலன் யாஷன்வி என்பவரை பழிவாங்க நினைத்துள்ளார். இதற்காக அவருக்கு 100 பீட்சாக்களை கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் செய்துள்ளார். வீட்டு வாசலில் 100 பீட்சாக்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த யாஷன்வி டெலிவரி நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தனது குடும்பத்துடன் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார். நடைபெற்று வருகிறது. இதில் தினந்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பிரபலங்கள் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். அந்த வகையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தனது குடும்பத்துடன் திரிவேணி சங்கமத்தில் சிறப்பு பூஜை செய்து புனித நீராடினார். டாக்கு மகாராஜ் படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் மற்றும் பிஜிஎம் அமைத்த இசையமைப்பாளர் தமனுக்கு நடிகர் பாலகிருஷ்ணா விலை உயர்ந்த போர்ஷே காரை பரிசளித்துள்ளார். ரவீந்திரா இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடிப்பில் உருவான டாக்கு மகாராஜா தெலுங்கு திரைப்படம் சங்கராந்தியை முன்னிட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதிக்கு திரைக்கு வந்தது. அதிரடி சந்தை காட்சிகள் நிறைந்த இப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான நிலையில் இசையமைப்பாளர் தமனுக்கு பாலகிருஷ்ணா சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான காரை பரிசளித்துள்ளார்.